கான்பூர் மன்னன் ரகுநாதன் அவருடைய ஆட்சியில் ஒரு பெரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கப்பட்டது. அது என்ன? டைம் ட்ராவல் மிஷின். அந்த டைம் ட்ராவல் மிஷினை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா அந்த மன்னனுடைய சேவகன். அந்த சேவகன் மன்னனிடம் சென்று, மன்னா மன்னா, நான் புதிதாக ஒன்று கண்டுபிடித்துள்ளேன். மன்னா, நீங்கள் அதை சோதித்து பார்க்க வேண்டும். அப்படியா? அப்படி என்ன புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்துள்ளீர்? இதுவரை யாரும் கண்டுபிடித்து விடாத ஒரு மிஷினை நான் கண்டுபிடித்துள்ளேன். அது என்னவென்றால் டைம் டிராவல் மிஷின். அப்படியா? டைம் டிராவல் மிஷினா? அப்படி என்றால் என்ன? மன்னா, டைம் டிராவல் மிஷினில் நாம் இறந்த காலத்திற்கும் செல்லலாம், எதிர்காலத்திற்கும் செல்ல முடியும். அப்படியா? இதுவரை நான் அப்படிப்பட்ட மிஷினை கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமாம் மன்னா, அதனால் தான் இது புதிய கண்டுபிடிப்பு என்று சொன்னேன். நாம் இப்போது 1543வது வருடத்தில் இருக்கிறோம். நம்மால் 2020 வருடத்திற்கு போக முடியுமா? கண்டிப்பாக போக முடியும் மன்னா. இதில் எப்படி செல்வது? மன்னா, இதில் ஒரு சீட்டு இருக்கிறது அல்லவா, அதில் நாம் ஏறி அமர வேண்டும். அதில் உள்ள பொத்தானை நாம் அழுத்த வேண்டும். அதில் மட்டுமல்லாமல் அதில் நாம் எங்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த வருடத்தை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதைவிட முக்கியமான விஷயம் என்னவென்றால் நாம் நாளை கரெக்டாக குறிப்பிட வேண்டும். இல்லை என்றால் நாம் பெரிய ஆபத்தில் மாட்டிக்கொள்வோம். ஏனென்றால் அதுதான் நாம் திரும்பி வர வேண்டிய வழி. அப்படியா? அப்படி என்றால் இதையெல்லாம் நீ பார்த்துக்கொள். நாம் இப்போது ஃபியூச்சருக்கு போக வேண்டும். அவர்கள் கிளம்பும் சமயம் அந்த அரண்மனையின் முனிவர் அங்கு வந்தார். மன்னா, உங்களுக்கு இப்போது உள்ள காலம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம். அதனால் இப்போது நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் சற்று யோசித்தே எடுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. முனிவரே, எதிரிகள் சுற்றி வளைத்து விட்டனர். மன்னர் இல்லை என்றால் போர் நடக்காது. ஆதலால் நான் தலைமறைவாக இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். யோசனை கூட எனக்கு சரியாகத்தான் தோன்றுகிறது. ஆதலால் நாம் ஒரு வாரத்திற்கு ஃபியூச்சருக்கு சென்று விடுவோம். நாமும் ஃபியூச்சரை பார்த்த மாதிரியும் இருக்கும், எதிரிகளிடமிருந்து தப்பித்த மாதிரியும் இருக்கும். வா, நேரமாகிறது, சீக்கிரம் செல்வோம். பல வருடங்கள் கழித்து 2020 அவர்கள் அரண்மனை இருந்த இடத்தில் இப்போது மெட்ரோ ஸ்டேஷன் இருந்தது. அதனை பார்த்ததும் அவர்கள் மலைத்து விட்டனர். ஏனென்றால் அனைவருடன் உடையும் மாறியிருந்தது, அவர்களின் பேச்சுக்களும் மாறியிருந்தன. எவரின் தலையிலும் கிரீடம் இல்லை. இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் கூட்டம் அலைமோதியது. அதை பார்த்ததும் இவர்களுக்கு இவ்வளவு மக்கள் இருக்கிறார்களா என்று ஆச்சரியமாக இருந்தது. இவர்கள் இருந்த இடத்தில் எங்கும் பச்சை பசேல் என்று செடிகளும் மரங்களும் அதிகம் இருக்கும், மனிதர்கள் கம்மியாக இருப்பார்கள். ஆனால் இங்கு பார்த்தால் மனிதர்கள்தான் அதிகம் இருக்கிறார்கள். கட்டிடங்கள் அதைவிட அதிகம் இருக்கிறது. ஆனால் செடி கொடிகளையோ மரங்களையோ பார்க்க முடியவில்லை. அவர்களுக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. என்னடா இது, மக்கள் இப்படி இங்கும் அங்கும் சென்று கொண்டே இருக்கிறார்களே. அனைவரும் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இங்கு ஏன் எல்லோரும் தலை குனிந்தபடி நடக்கிறார்கள்? பார்த்தால் அனைவரின் கைகளில் சின்னதாக ஏதோ ஒரு ஒளியுடன் கூடிய பெட்டி இருக்கிறது. அந்த பெட்டியில் ஒருவன் அடைபட்டு கொண்டிருக்கிறான். அத்துடன் அவன் ஆடிக்கொண்டும் இருக்கிறான். அது என்ன என்று அரசன் கேட்டான். சேவகன், நான் முழு விவரத்தையும் அறிந்துவிட்டு வருகிறேன் மன்னா. மன்னா, இதற்கு பேர்தான் செல்போனாம். இதில் நாம் யாருடனும் பேசிக்கொள்ளலாமாம். நாம் தான் அருகில் இருக்கிறோமே, நாம் பேசிக்கொள்வதற்கு எதற்கு செல்போன்? மன்னா மன்னா, இது நாம் பேசுவதற்காக அல்ல, தொலைவில் உள்ளவர்களிடம் பேசுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது இந்த செல்போன். நீங்கள் அன்றைய காலத்தில் புறாவழி தூது விடுவீர்கள் அல்லவா, அதே மாதிரி இப்போது செல்வழி தூது விடுகிறார்கள். ஓ, அப்படியா? விடட்டும் விடட்டும். அடுத்ததாக என்னமோ சொன்னாயே, புகைப்படம் எடுக்கிறார்கள் என்று. அப்படி என்றால் என்ன? நீங்கள் உங்கள் படங்களை தெரிவதற்காக ஓவியர் ஒருவரை வைத்திருந்தீர்கள். அவர் வரைந்து அந்த படத்தை நீங்களும் உங்கள் சந்ததிகளும் தெரிந்து கொண்டார்கள். ஆனால் இன்று உள்ள காலத்தில் அவர்களே அவர்களுடைய படத்தை வரைந்து கொள்கிறார்கள். அப்படியா? வரையட்டும் வரையட்டும். மனிதர்கள் நிறைய மாறிவிட்டார்கள். ஏன் ஒருவரை ஒருவர் முகத்தை கூட பார்த்து கொள்வதில்லை? அருகில் இருப்பவர் யார் என்று கூட தெரியாமல் அவர் பக்கத்தில் இருக்கிறார்கள். இத்தனை பேருடைய பெயரையும் தெரிந்து கொள்வது மிகவும் சிரமம். ஆதலால் யாரும் யாரை பற்றியும் தெரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறேன்.
நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பழகிறோம், யார் யார் என்று தெரியும், உறவு முறைகளை வளர்க்கிறோம், விசேஷங்களுக்கு செல்கிறோம். ஆனால் இங்கு அப்படி எதுவும் நடப்பதாக தெரியவில்லையே. இங்கு எப்படித்தான் காலத்தை கழிக்கப் போகிறோமோ தெரியவில்லை. இன்னும் ஒரு வாரத்திற்கு நாம் இங்கேதான் காலத்தை கழிக்க வேண்டும் அண்ணா. அதனால் நாம் இதை கொஞ்சம் பழகிக் கொள்ள வேண்டும். என்ன, இன்னும் ஒரு வாரமா? ஐயோ, 1 மணி நேரம் கூட தாக்கு பிடிக்க முடியவில்லை, மூச்சு முட்டுகிறது. இன்னும் ஒரு வாரத்திற்கு நான் எப்படித்தான் சமாளிக்கப் போகிறேனோ தெரியலை. கடவுளே, என்னை காப்பாற்று. இந்த மக்கள்கிட்ட இருந்தும் இந்த சேவகன்கிட்ட இருந்தும் முதலில் என்னை காப்பாற்று.